வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்பிஐ என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம் வந்து வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் நகையை அடகு வைத்து நகைக்கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கும் அது தொடர்பான வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுக்கும் நகைக்கடன் கொடுக்கும்போது சில விதிமுறைகளை வந்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு 9 வகையான விதிமுறைகளை வந்து ஆர்பிஐ வந்து வகுத்து வெளியிட்டு இருக்கிறது. இந்த காணொலியில் நம்ம அந்த 9 வகையான விதிமுறைகள் என்னென்ன என்பது பற்றியும், இந்த விதிமுறைகள் பற்றி மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, இதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க மக்கள், அந்த கருத்தையும் நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல ஆர்பிஐ வகுத்துள்ள அந்த 9 வகையான விதிமுறைகள் என்னென்ன என்பது பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல் விதி என்னென்னா, வாடிக்கையாளர் வந்து நகைக்கடன் பெறுவதற்காக வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுக்கு வந்து போவாங்க. அங்கே போன பிறகு வங்கிகள் வந்து எவ்வளோ வந்து பணம் வந்து அந்த நகைக்கு, குறிப்பிட்ட அளவு நகைக்கு எவ்வளோ பணம் தருவாங்கன்னா, அந்த நகையுடைய மதிப்பில் 75% மதிப்பு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நகை இருக்குன்னா அதுக்கு வந்து 750 ரூபாய் மட்டும்தான், அதாவது 75% பணம் மட்டும்தான் தருவாங்க. இது வந்து முதல் விதி. இரண்டாவது விதி என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து நகை கடன் பெறுவதற்காக வங்கி அல்லது நிதி நிறுவனங்களுக்கு வந்து நகை எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. இந்த நகை வந்து என்னுடையது தான் என்பதற்கான ஒரு ஆதாரச்சான்று வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து வங்கிக்கு அல்லது நிதி நிறுவனங்களுக்கு வந்து கொடுக்கணும். இது இரண்டாம் விதி. மூன்றாம் விதி என்னென்னா, இப்போது நகையை எடுத்துகிட்டு போயிட்டு வங்கிக்கிட்ட அல்லது நிதி நிறுவனங்களுக்கிட்ட வந்து நம்ம அடகு வைக்கும்போது இந்த நகை குறித்தான தரச்சான்றிதழ் வந்து வாடிக்கையாளர்களுக்கு இந்த வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் வந்து கொடுக்கணும். இது வந்து மூன்றாவது விதி. இந்த மூன்றாவது விதியில் இன்னும் என்னென்னா, இந்த நகையுடைய தரச்சான்றிதழ் வந்து வாடிக்கையாளர்கிட்ட ஒரு காப்பி இருக்கணும், நிதி நிறுவனங்களுக்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கணும். இந்த 2 காப்பியிலையும் 2 பேருடைய, அதாவது வாடிக்கையாளருடைய சைனும் நிதி நிறுவனங்களுடைய அல்லது வங்கியுடைய சைனும் இருக்கணும். இந்த தரச்சான்றிதழில் நகை குறித்த முழு விவரங்களும் இருக்கணும்னு அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஐந்தாவது விதி என்னென்னா, இது வரைக்கும் வந்து தங்க நகைகளுக்கு மட்டும்தான் வந்து வங்கிகள் இல்லைன்னா நிதி நிறுவனங்கள் வந்து கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது வெள்ளி போன்ற பொருட்களுக்கும் வந்து நகை கடன் கொடுக்கலாம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 5வது விதி. 6வது விதி என்னென்னா, ஒரு நபர், அதாவது அதிகபட்சம் 1 கிலோவுக்கு மேலே வந்து தங்க நகை வந்து அடகு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 6வது விதி வந்து சொல்கிறாங்க. அடுத்து 7வது விதியை பார்க்கலாம். 7வது விதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாடிக்கையாளர் நகையை வந்து அடகு வைக்க கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, வங்கிக்கோ அல்லது நிதி நிறுவனங்களுக்கோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, அங்கே வந்து நகையை வந்து முழுமையான அழகு என்னென்னா 24 கேரட் தான் வந்து நகைக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் பார்த்தோன்னா 22 கேரட் என்ற அழகு மட்டும்தான் பயன்படுத்தி அதுக்குண்டான மதிப்பை தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 7வது விதி. அடுத்து 8வது விதி என்ன சொல்கிறாங்கன்னா, நகை கடன் தொடர்பான கடன் பத்திரம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் தொடர்பான அனைத்து நிபந்தனைகளும் வந்து இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8வது விதின்னு சொல்கிறாங்க. 9வது விதி என்னென்னா, நகை கடன் பெற்று அவர்கள் வந்து திரும்பி செலுத்த, அதாவது நகை கடனுடைய காலத்தை முடிப்பதற்காக திரும்ப மொத்த பணத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. செட்டில்மெண்ட் பண்ண பிறகு வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக 7 வேலை நாட்களுக்குள்ளே அந்த வாடிக்கையாளருக்கு அவருக்கு சொந்தமான நகையை வந்து வங்கியோ அல்லது நிதி நிறுவனங்களோ வந்து திருப்பி கொடுக்கணும். இப்படி 7 வேலை நாட்களுக்குள்ளே திருப்பி கொடுக்கலைன்னா ஒவ்வொரு நாளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு 5000 ரூபாய் வந்து வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 9வது விதி வந்து சொல்கிறாங்க. இதுதான் இந்த 9 விதிகள். இந்த 9 விதிகளை மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, அவர்களுடைய கருத்து என்னன்றதை பற்றி அடுத்தது பார்க்கலாம். முதல் நபராக வந்து பிரியாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த நாட்டில் வசதியான நபர்கள்
இவர்களை தவிர சாதாரண மக்கள் வாழ வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. திருடனாக மாறிவிட்ட ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து அவர் சொல்கிறாரு திருடனாக மாறிவிட்டதுன்னு சொல்லிட்டு. அடுத்த கருத்து என்னென்னா, அனைவரும் மொத்தமாக வங்கி கணக்கு வேண்டாம் என எழுதி கொடுக்கணும், அப்போது தான் இந்த சட்டம் தளர்வு வரும்னு சொல்லிட்டு மாரி மாதம் சொல்லிட்டு மாரிமுத்துன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கமெண்ட் என்னென்னா, கடன்காரனாக இருப்பவர்களை பிச்சைக்காரனாக ஆக்கணும் என்று முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து என்னென்னா, இப்படி 9 ரூல்ஸ் போடுவதற்கு பதிலாக ஒரே ரூல்ஸ் போட்டு முடித்திருக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கு தங்க நகை கடன் கிடையாது என்றுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து டேனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, மக்கள் வாழ எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் தனியார் நிறுவனம் வாழ எல்லா முயற்சியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து ஒருத்தர், மொத்தத்தில் இனிமே நகையை வைத்து பணம் வாங்க முடியாது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நல்ல தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஐடியாவெல்லாம் உங்களுக்கு யாரடா கொடுத்தது, நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மன வலியை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து விஜே வித்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, அவசர தேவைக்கு தான் நகையை அடகு வைக்கிறோம், ஆனால் இப்போ இத்தனை ரூல்ஸ் எதற்கு, டைரெக்டாக கடன் இல்லை என்றே சொல்லலாம் என்று அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து ஹர்ஷித்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, மக்களுக்கு தான் சட்டம், ஆர்பிஐ வங்கிகளை ஒருங்கிணைத்து மக்களுக்கு சேவைகள் செய்யவே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உச்சநீதிமன்றம் இதனை தாமாக முன்வந்து சரி செய்ய வேண்டும் அப்படின்னு அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. சாமானிய மக்களுக்கு உகந்ததாக இல்லை, வெளியில் உள்ள வட்டி கடைக்காரர்களும் பலன் கிடைக்கும், வட்டி கடைக்காரர்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ரிஷ்வந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர், மக்களின் நலனுக்காக இந்த ஆர்பிஐ எவ்வளவு பாடுபடுகிறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு எதிர்மறையான சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தம் சேட்டுகளுக்கு நல்ல லாபம்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாச்சி கிரியேட்டர்னு சொல்லி ஒருத்தர், முன்னாடியெல்லாம் கடன் வாங்கி செத்தாங்க, இப்போ கடன் வாங்க முடியாமல் சாக போகிறாங்க போல், இதுக்கு நாங்கள் கேரண்டி ரிசர்வ் பேங்க் சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் கேரண்டின்னு ரிசர்வ் பேங்க் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஹைடேஷன் சொல்லிட்டு ஒருத்தர், இந்த ரூல்ஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்க, தனியார் வங்கிகளுக்கு உதவுறாங்கன்னு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் நகை உங்கள் வீட்டு பெண்கள் கிட்டேயே இருக்கட்டும், இனிமேலாவது வீட்டில் உள்ள பெண்கள் அவர்களின் நகையை நிம்மதியாக போட்டு அழகு பார்க்கட்டும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற மாரி சொல்கிறாரு இவர். தேவிகலான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அடுத்து காளிதாசன் சொல்லிட்டு ஒருத்தர், ஆர்பிஐ மோடி கையில் இருக்குது, என்ன செய்ய, மக்களே சிந்தியுங்கள், ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து தினேஷ் பாண்டியன் ஒருத்தர், இதையெல்லாம் குறைந்த வட்டியில் நகைக்கடன் வழங்கும் வங்கிகள் கடுமையாக பின்பற்றுவார்கள், தனியார் நிதி நிறுவனங்கள் சில விதிவிலக்குகள் செய்து செழித்து வளர்வார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து பாஜக கட்சி இந்தியாவில் எப்போ ஒழியுதோ அப்போ தான் மக்களுக்கு நிம்மதி, ஒரே ரூல்ஸ், யாரும் நகை கடனுக்கு வராதிங்க, பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து இந்த 2 கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து 90% நகை கடைகளில் ஜிஎஸ்டி பில் கொடுப்பதில்லை, ஜிஎஸ்டி பில் வந்து கொடுக்கறதில்லன்னு சொல்கிறாரு. இதற்கு என்ன நிபந்தனை, இதற்கு ஏன் நிபந்தனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்து புனிதா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இனி தங்கம் விலை மிகவும் குறையும், அதாவது மதிப்பு இல்லாமல் போகும், வாங்கும் ஆர்வம் குறையும் சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த ரூல்ஸ் போட்டவுடன் பலவித எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர், ஆனால் ஏழை மக்களின் கருத்துக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது போன்ற மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டே வராங்க சமூக வலைதளங்களில். இன்னும் அதாவது ஆர்பிஐ வந்து மக்கள் பயன்படுற மாதிரி, மக்களுக்கு உதவுற மாதிரி எந்த ஒரு விதியும் வந்து வகுத்து இதுக்கு முன்னாடி தந்ததில் இனிமேல் தரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.